ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். என்னோட நேம் கார்த்திக். இந்த வீடியோவில் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக், அதாவது பிப்ரவரி 5th இருந்து 9th வரைக்கும் என்னென்ன ஸ்டாக் வந்து ப்ரியராக இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக் டார்கெட் ஹிட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், நெக்ஸ்ட்டு பிப்ரவரி இந்த செகண்ட் வீக்குக்காக என்ன ஸ்டாக் ஸ்விங்குக்காக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்டாக்ல இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு எந்தெந்த ஸ்டாக்லாம் டார்கெட் ஹிட் ஆனது அப்படின்ட்டு நான் சொல்லும்போது, அந்த ஸ்டாக் என்ன ரீசனுக்காக நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு லாஜிக்குமே நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அல்லது ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நான் என்னென்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸாக, ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தோம் அப்படின்னா கமின்ஸ் இந்தியா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ப்ரியாரிட்டி மெம்பருக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருந்தேன், ப்ரியாரிட்டி குரூப்பில். ஸோ இந்த ஸ்டாக் என்ன ரீசனுக்காக நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா, ஸ்டாக் வந்து ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்வர்ட்லேயே போயிட்டே இருந்தது. ஸோ இந்த பேரலல் சேனல்லையே மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தது. ஆஃப்டர் தட் பிரேக் டவுன் கொடுத்துட்டு, பட் ஆனால் ஸ்டாக் வந்து கீழே வரல. இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷனில் சம்டைம் வந்து பேட்டர்னும் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ரீசன். இதுதான் பிரேக் டவுன் கொடுத்தது, பட் ஆனால் ஸ்டாக் வந்து அடுத்த லெவல் சப்போர்ட், இந்த ட்ரெண்ட் லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கோவிட்க்கு அப்புறமேட்டு கிரியேட் ஆனாலும், ஸோ இந்த ஜோனுக்கு வந்து ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து வந்திருக்கணும். பட் ஆனால் இந்த ரேஞ்சுக்கு வந்து வரல. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் இப்போ ஷோ பண்ணது எடுத்துறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரீரா இதுக்கு முன்னாடி கிரியேட் ஆன ஒரு ஹை, ஆஃப்டர் தட் அதே ஜோனுக்கு வந்து ரிஜெக்ஷன், பிரேக் அவுட்டு, ஒரு ரீடெஸ்ட். இந்த ப்ரீரா இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹை கிரியேட் பண்ணது பார்த்தீங்களா, சேம் ப்ரைஸ் ஜோனில் இதே ரேஞ்சில் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்தது. கைண்ட் ஆஃப் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து கிரியேட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்தது. ஸோ இந்த ரீசனுக்காக வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். நம்ம என்ட்ரி எடுத்த ப்ரைஸ் வந்து 1765 ரூபா. நம்ம எய்ம் பண்ண டார்கெட்டு 1972 ரூபா. இதுதான் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் வந்து குரூப்பில் கொடுத்திருந்த டார்கெட்டு. ரெண்டாவது வந்து நான் டார்கெட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். பாசிபிள் டு மூவ் ஹை, இன்னும் அதிகமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இந்த டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி, டச் ஆன வாட்டி நான் இது ஃபர்தராக போகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணல. ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த விஷயம் நான் ஷோ பண்ணிடுறேன். இதில் எய்ம் பண்ண டார்கெட்னு பார்த்தோம் அப்படின்னா 2344, 2345 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நம்மளோட டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 32.75% வந்து டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தது. பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆனது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ். ஸோ ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்திருந்த ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டாக் இந்த ஜோன் வந்து நான் எடுத்துறேன். இந்த ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. சரிங்களா, இப்போ நான் அதை எடுத்தது இப்போ மறுபடியும் அகைன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக இந்த லைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அப் சைடில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணாமலே ஒரு ப்ரியரான ஒரு அந்த டச் பண்ணாமலே அதுக்கு முன்னாடியே ஸ்டாக் ரிஜெக்ட் ஆனது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹையை நம்ம பார்க்கும்போது ப்ரியராக இதுக்கு முன்னாடி இதே ஜோனில் ஒரு முறை ரிஜெக்ட் ஆயிருக்கு ஸ்டாக். அதாவது இந்த செகண்ட் டைம் ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு கீழே இறங்கும் போது இங்கே ஒரு மைனர் ஒரு அப் கொடுத்தது பார்த்தீங்களா. ஸோ இதே ஜோன் வந்து அகைன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆனது. இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல தேர்ட் டச்சஸ். எப்பயுமே ஒரு பேட்டர்ன் வந்து 3 டச்சஸ் இருந்தால் தான் வேலிடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 4th முறை பிரேக் அவுட் கொடுத்தது, இது வந்து ரீடெஸ்ட் எடுத்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரியரா இதுக்கு முன்னாடி எங்கே ஸ்டாக் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆனதோ அதே ஜோன். இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் கொடுத்தாலுமே ஸ்டாக் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. மோஸ்ட்லி பார்த்துருப்போம் லார்ஜ் கேப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப நாள் கன்சாலிடேஷன் ஸ்லோவான மூவ்மெண்ட் இருக்கும். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 daysல அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் மூவ்மெண்ட்டாக வந்து அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வந்து லார்ஜ் கேப் வந்து இருக்கும் எப்பயுமே. இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா அகைன் வந்து இதே ஜோனில் ரீடெஸ்ட் எடுத்தப்போ நம்ம என்ட்ரி வந்து கன்சிடர் பண்ணோம். 1319 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளோட என்ட்ரி எடுத்திருந்தது. 1626 அப்படிங்கிறது வந்து நம்மளோட டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 23% வந்து நம்மளோட டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக்கும் நான் ப்ரியாரிட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டன் வியூ அனலிட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தது ஜூலை 3. ஸோ இந்த ஸ்டாக் இன்னும் ஹோல்டு நம்ம டீமில் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு கேட்டால் மேபி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ மீதி ஸ்டாக்ல யாராவது 1-2 பேராவது நம்ம டீமில் வந்து என்ட்ரி எடுத்திருந்திருப்பாங்க. நான் மோஸ்ட்லி வாரத்துக்கு ஒரு 5 ஸ்டாக் வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அதில் 1 or 2 வந்து ஆல்டர்னேட்டில் பிக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனால் 7 மாதம் யாரும் ஹோல்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக் நான் ஏன் ரெண்டாவது இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்டாக் நான் இவ்வளோ நாள் நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருந்த காரணம் என்ன அப்படின்னா,
ஒரு ஸ்டாக் நான் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, அது என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து எக்ஸிட் வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த ஸ்டாக் வந்து எடுத்துட்டு இருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா, நெறைய ஸ்டாக் வந்து வெளியில எடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு அக்டோபருக்கு முன்னாடி எடுத்திருந்த ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். மேபி இன்னும் 1 ஆர் 2 ஸ்டாக் மட்டும் இருக்கும். ஏன்னா, அது வந்து ஒரு மிட் டெர்ம், லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக எடுத்திருந்தோம். அக்டோபருக்கு முன்னாடி எடுத்திருந்த ஸ்டாக். மீதி எல்லா ஸ்டாக்குமே பிரியாரிட்டி மெம்பர்ஸ் வந்து இப்போ ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறது. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அக்டோபருக்கு அப்புறமேட்டு எடுத்திருந்த ஸ்டாக் மட்டும் தான் இப்போ ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக் நம்ம என்ட்ரி எடுத்திருந்த பிரைஸ் ஓகே. இதில் என்ன லாஜிக்காக என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஸ்டாக் வந்து கைண்ட் ஆஃப் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் அல்லது ஒரு புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் சொல்லலாம். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ட் 5 ரெசிஸ்டன்ட் டவுன் சைடில் ஒரு 3 சப்போர்ட் 1 2 3 ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் கொடுத்தது ரீடெஸ்ட்டுக்கு முன்னாடியே தான் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். 375 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் வந்து நம்மளோட என்ட்ரி. நம்மளோட டார்கெட் வந்து நம்ம கொடுத்திருந்தது ₹540 539 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் வந்து நம்மளோட டார்கெட் கொடுத்திருந்தோம். 43.75% வந்து நம்மளோட டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு லேட்டன்ட் வியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரளா பர்ஃபார்மன்ஸ், சரளா பாலி, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக் நான் கொடுத்திருந்தது ஜென்ரல் குரூப்ல. இது வந்து சார்ட்டாக தான் நான் ஷேர் பண்ணியிருந்தது. இது வியூ வீக்லி டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணால் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து ஒரு நல்ல அப்மூவ் கொடுத்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன், அப் சைடில் ரெசிஸ்டன்ட்னு எடுத்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 ரெசிஸ்டன்ட், டவுன் சைடில் சப்போர்ட்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 சப்போர்ட். ஸோ இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறமேட்டு தான் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். பிரேக் அவுட்டுக்கு அப்புறமேட்டு சேம் இதே ப்ரைஸ் ஒன்ல. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் இந்த சார்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். இது வீக்லி டைம் ஃப்ரேம் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த ப்ரீயரா இதுக்கு முன்னாடி இருந்த ஹை. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸே கொடுக்கல, ஒரு கன்சாலிடேஷன்லேயே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். ₹46.30 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தது. ₹72.60 நம்மளோட டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். 57% பர்ஃபெக்டாக இந்த ஸ்டாக்கும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம எப்போ கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது மட்டும் நான் இப்போ டெலிகிராம் சேனலில் ஷோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிப்ரவரி 2nd வீக்குக்கு என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஷோ பண்ணிடுறேன். கமின்ஸ் இந்தியா, ஐசிசி ஜெனரல் இன்சூரன்ஸ், லேட்டன் வியூ அனலிட்டிக்ஸ், சரளா பாலி, சரளா பர்ஃபார்மன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்தது இது மட்டும் நான் ஜென்ரல் குரூப்பில் கொடுத்துருந்தேன். ஸோ அதை நான் ஷோ பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி குரூப்பில் நம்ம கொடுத்துருந்ததை காட்டிடுறேன். ஐசிசிஎல் லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் 1319க்கு என்ட்ரி எடுத்திருந்தோம். 1625 டார்கெட்டு பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. இது நம்ம கொடுத்துருந்தது அக்டோபர் 8ஆம் தேதி வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ப்ரியாரிட்டி குரூப்பில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டன் வியூ அனலைட்டிக்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஜூலை கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்தோட ஹோல்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. ஸ்டாக் வந்து நல்லா புல்லிஸில் இருந்ததுனால தான் நான் இவ்வளோ நாள் அதை நான் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருந்தது. இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஹோல்டிங் போகுது அப்படின்னா நம்ம அதை என்ட்ரி எடுத்து அந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சருக்கு உண்டான புல்லி ஸ்ட்ரக்சர்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுவேன். மோஸ்ட்லி வந்து ஒரு 3 மாதம் தான் வந்து என்னோட அதிகபட்ச எதிர்பார்ப்பு, சரிங்களா? அதுக்கு மேலே ஹோல்டிங். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 1 ஆர் 2 ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்தே ஹிட் ஆகும், 10 டேஸில் ஹிட் ஆகும், ஒரு 40 டேஸில் ஹிட் ஆகும், 2 மந்த்தில் ஹிட் ஆகும். இது மாதிரி தான் ஸ்டாக் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்ன் இருந்ததுனால கிட்டத்தட்ட அந்த சார்ட் வந்து நான் காட்டியிருந்தேன். ஒரு 5 டச்சஸ் வந்து டாப் சைடில் வந்து ரெசிஸ்டன்ட் ப்ராப்பராக ஆக்ட் ஆகிட்டு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் லேட்டன் வியூ அனலிட்டிக்ஸ் நம்ம கொடுத்துருந்தது ஜூலை 3ஆம் தேதி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடம் ஜூலை 3ஆம் தேதி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 2023 ஒரு 7 மாதத்தோட ஹோல்டிங்கு பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு 43.75% வந்து டார்கெட் ஹிட் ஆனது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ காட்டியாச்சு. கமின்ஸ் இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 8 கொடுத்துருந்தோம். அக்டோபர் நவம்பர் நவம்பர் தானே. எஸ், இந்த இடத்துல 1767 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக தான் நான் சொல்லியிருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1972 தான் எய்ம் பண்ணது. அதுக்கப்புறமேட்டு வந்து டார்கெட் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து நான் வியூ ரிப்ளேஸ் ஓகே சாரி இது இல்லை.
வியூ ரிப்ளேஸ் டிசம்பர் 4ஆம் தேதி வந்து அகைன் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கமின்ஸ் இந்தியா அப்டேட் பண்ணியிருந்தேன். ஹோல்டு பாசிபிள் டு ரீச் 2340 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது பிப்ரவரி 5ஆம் தேதி டார்கெட் ஹிட் ஆனப்போ நம்ம அப்டேட் பண்ணது. ஒரு 32.74% வந்து டார்கெட் ஹிட் ஆனது. ஸோ இந்த கமின்ஸ் இந்தியா, ஐசிஐசி ஜென்ரல் இன்சூரன்ஸ், லேட்டன் வியூ 3 காட்டியாச்சு. சரளா பாலி மட்டும் குரூப்பில் ஜென்ரல் குரூப்பில் இது நான் இங்கே டேக் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆகஸ்ட் 23 ஆகஸ்ட் எண்டில் தான் கொடுத்துருக்கோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இது 6th மந்த், கரெக்ட். 6 மாதம் ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு 57% புக் பண்ணியிருக்கோம். மந்த்லி கால்குலேஷன் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன் தான். கிட்டத்தட்ட ஒரு 10% நியர்பை ஒரு 9% வந்திருக்குல்ல. ஸோ இது வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தது அப்போ ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தேன். பட் ஆனால் இந்த ஸ்டாக் நான் அவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணலை. ஒரு 20-25%லேயே புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு சைட் பை கன்சாலிடேஷன் அப்படியே பட்டுட்டே இருந்தது. ஒரு நல்ல அப் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு மோர் தென் ஒரு 25%, 30% காட்டிட்டு கீழே இறங்கும்போது நான் கொஞ்சம் புக் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் ஓகே. இப்போ இந்த பிப்ரவரி 2nd வீக் என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராஜ் என்ஜின்ஸ். ஓகே, இந்த ஸ்டாக் தான் வந்து இந்த வீக்குக்கு உண்டான ஃபோக்கஸு. பிப்ரவரி 2nd வீக்கு ஸ்டாக் அனலைசர்ஸ்க்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அனலைசர் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்காக மட்டும் தான். என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் நான் ஃபாலோ பண்ணுறேன், அதில் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னோட சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். அதர்வைஸ் நான் வந்து இங்கே என்னோட பிஎன்எல் ஷோ பண்ணணும், என்னோட ரிட்டர்ன் இந்த அளவுக்கு இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் போடணும், அதில் வந்து எனக்கு எந்த ஒரு விருப்பம் இல்லை. நான் வந்து ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர் நான் இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் இது மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் ப்ரெடிட் பண்ண ஒரு விஷயத்தை இந்த ஸ்ட்ரக்சருக்காக நான் ப்ரெடிட் பண்ணேன். ஸோ அது வந்து இப்போ இது மாதிரி மூவ்மெண்ட் போயிருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் இந்த டார்கெட்டை இந்த எஸ்எல் வச்சிருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் இங்கே நான் அகெயின் வந்து ரீகால் பண்ணுறேனே தவிர மற்றபடிக்கு இது வந்து யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான சஜஷனாவோ ஐடியாவோ கால்ஸ் டிப்ஸ் இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணல. ஸோ நீங்கள் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் நம்மளோட சேனல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீப் ஆன் ஒரு இது கோவிட் ஃபாலு. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து கீப் ஆன் ஹையர் லோ ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் ஆக்ஷன் எபிசோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இது எக்ஸ்டர்னல் லைன். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் எபிசோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டில். ஸோ இதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாசிக் புல்லிஸ் பேட்டர்னு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் எபிசோடு 3, 2, 1, இந்த 3மே இந்த 4 வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பேட்டர்ன் வந்து நான் கொஞ்சம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பெய்டு கோர்ஸ்க்கு போனாலுமே மேபி அதை தாண்டி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கோட் சூட் போட்டுட்டு ஒருத்தர் சொல்லி தருவாரே தவிர என்னை போல் ஃபேஸ் காட்டாமல் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்களும் சொல்லுவாங்க, சரிங்களா? அங்கேருந்து ஒரு சில விஷயத்தை தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நான் வந்து கோர்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்கல, சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல்லிஸ் ரெக்டாங்கிள் அல்லது புல்லிஸ் ஃபிளாக்னு சொல்லலாம். புல்லிஸ் ரெக்டாங்கிள் தான் கரெக்டான ஒரு பேட்டர்னு, சரிங்களா? புல்லிஸ் ரெக்டாங்கிள் இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் வந்து இது சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவனான ஒரு ஹை, சரிங்களா? டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈவனான ஒரு லோ கிரியேட் பண்ணும். ஒரு நல்ல புல்லிஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு இது மாதிரியான ஒரு சைட் பை கன்சாலிடேஷன் நடக்கும்போது அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல்லிஸ் ரெக்டாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, 2 ரெசிஸ்டன்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணாலுமே இதை நான் எடுக்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து உள்ள சின்ன சின்ன பாயிண்ட் இருக்கு. ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இது தேர்ட் பிரேக் அவுட்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு பிரேக் அவுட் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் அந்த சேம் டேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10% இந்த ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட் இந்த டவுன் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ரியரா ஸ்டாக் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண 2 லோவை நான் கனெக்ட் பண்ணும்போது இந்த தேர்ட் டைம் வந்து இதுக்கு முன்னாடி எங்கே ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு ஸ்டாக் ரிஜெக்ட் ஆனதோ அது பிரேக் அவுட் ஆன வாட்டி ஒரு சப்போர்ட் ஏரியாவை கிரியேட் ஆனது. இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாக்ல நான் என்ட்ரி போகிறதுக்குண்டான 2வது பாயிண்ட். ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆனது அப்படின்னா ஆஃப்டர் தட் அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒரு சப்ளை ஜோன் பிரேக் ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் தட் அது டிமாண்ட் ஜோனாக பிரேக் ஆகும். இந்த வார்த்தையை வந்து நான் ரெகுலராக சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட் அந்த ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் 2 முறை ஆக்ட் ஆயிருந்தது. இது வந்து
பிரேக் அவுட்க்கு அப்புறமேட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் என்ட்ரி போறதுக்குண்டான 2வது பாயிண்ட் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 லோவ நான் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ட்ரெண்ட் லைன நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது பெர்ஃபெக்ட்டா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணிருக்கு. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இருக்கு. கிளியரா இதுக்கு முன்னாடி இருந்த புல்லிஷ் ரெக்டாங்கிள் பேட்டர்னும் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் ஜோன்ல இருக்கு. இந்த பிரியரா இதுக்கு முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ட்டும் இப்ப சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இது வந்து 3 பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்கு உண்டான ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் இந்த ஸ்டாக்ல நான் என்ட்ரி போறேன். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் ரூ. 2349. ஆக்சுவலா இந்த ஸ்டாக் வந்து நான் பிரியாரிட்டி குரூப்ல லாஸ்ட் வீக்கே நான் கொடுத்துட்டேன். பிப்ரவரி 1 நம்ம கொடுத்தாச்சு. ரூ. 2370 வந்து நம்ம என்ட்ரி வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் 2150. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், இந்த பிளாக் கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பிளஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ட் பிகம் சப்போர்ட், இந்த ஜோனுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. அது ஸ்ட்ராங்கான டே கேண்டில் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்றேன். சரிங்களா? இந்த வீக் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பிரியரா வீடியோவில் கொடுத்திருந்த ஒரு ஸ்டாக்கு இன்னைக்கு எப்படி ஆக்ட் ஆகியிருந்தது நம்மளோட எஸ்எல் ரேஞ்சில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் காட்டுறேன். ஸ்டாப் லாஸ் ஓகே, இந்த பிரைஸ் கீழே 2150 கீழே டே க்ளோஸ் வந்து அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. டார்கெட் வந்து 3200 வந்து எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1:3.75 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நம்ம ப்ளே பண்ணலாம். ஒரு 35% டார்கெட், ஒரு 9.5% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ப்ளே பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பிப்ரவரி 2nd வீக்கு உண்டான ஸ்விங் ட்ரேட் ஃபோக்கஸாக நான் எடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஹெரன்பான் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம். இந்த ஸ்டாக் வந்து நம்ம லாஸ்ட் வீக்னா ஜனவரி 1st வீக் அனலைசஸ் வீடியோல வந்து நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த ஜோனுக்கு கீழே ஸ்ட்ராங்கான டே கேண்டில் க்ளோஸ் வந்தா எக்ஸிட் ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஸ்டாக் கீழே தான் இருந்தது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் இருந்தது. பாத்தீங்கன்னா தெரியும், இங்க கீழே டைம் ஷோ ஆகும். 12.15 வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ்க்கு கீழேயே தான் இருந்தது. ஸோ இது வந்து நம்ம ப்ரைஸ் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடராக இருக்கவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. மேனுவலாக எக்ஸிட் ஆகலாம். அதுக்காக இப்போ நான் ஜீலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பெருசாக அடி விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இருக்க தான் செய்யும். 1 or 2 ஸ்டாக் வந்து அப்படி மிஸ் ஆகலாம். பட் ஆனால் நீங்கள் இப்படி எஸ்எல் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 என்ட்ரியில் 7 என்ட்ரி இது மாதிரி தட்டிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது நார்மலாக நம்ம எஸ்எல் கொடுத்துட்டு 1 or 2% கொடுத்துட்டு வர்றது வேற. பட் ஆனால் நீங்கள் எஸ்எல் போட்டு வச்சிங்க அப்படின்னா அங்கே டச் பண்ணிட்டு அன்னைக்கு டே எண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மேலே வந்து தான் நின்றுருக்கு இன்னைக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கான ரீசனுக்காக தான் நான் வந்து எஸ்எல் ப்ரைஸ் வந்து மேனுவலாக எக்ஸிட் ஆகுங்க. மேனுவலாக எக்ஸிட்னா என்ன? ஒரு 2:20க்கு மேலே மார்க்கெட்டை பாருங்க. நீங்கள் எஸ்எல் ப்ரைஸ் எந்த ஜோனுக்கு கீழே வந்தால் நான் வித்துருவேன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ்க்கு கீழே ஸ்டாக் ட்ரேட் போயிட்டு இருந்தது 3:20க்கு மேலே, கிட்டத்தட்ட மார்க்கெட் முடிய இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துலையும் ஸ்டாக் அங்கேயே ட்ரேட் போயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கட் பண்ணிட்டு வெளியே வாங்க. இல்லை அப்படின்னா அந்த டே மிஸ் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா, ப்ரீ மார்க்கெட்ல என்ன ப்ரைஸ்ல இருக்குன்னு பாருங்க. ப்ரீ மார்க்கெட்ல உங்களோட எஸ்எல் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கா, ப்ரீ மார்க்கெட்லயே ஆர்டர் போட்டு வச்சிருங்க, எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடுங்க. சரிங்களா? ஸோ அதுதான் ஸ்விங் ட்ரேடராக இருக்கவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ் நம்மளோட டெலகிராம் சேனல் நேமை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.